வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கிளாஸ் 12 சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டர்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படின்னா, பேக்கிங் எஃபிஷியன்சி கான்செப்டை பேஸ் பண்ணி. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் வீடியோஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு மேட்ச். காலம் 1 காலம் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. காலம் 1ல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. காலம் 2ல் அதோட பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேக்கிங் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் வரும் அப்படின்றத மட்டும் மேட்ச் பண்ணால் போதும். சிம்பிள் கியூபிக் இதோட பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா 52%. ஃபேஸ் சென்டர் கியூபிக் இதுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேக்கிங் எஃபிஷியன்சி இந்த மூணு இதில். அதோட வேல்யூஸ் 74%. பாடி சென்டர் கியூபிக் அப்படின்றது இன்பிட்வீனில் இருக்கும், 68%. ரைட், இப்போ வரிசையை மேட்ச் பண்ணுங்கள். சிம்பிள் கியூபிக் எவ்வளோ சொன்னோம்? 52%. அப்படி தான் ஏ. ஏயோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 3. அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 2 கிடையாது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்கலாம். ஃபேஸ் சென்டர் கியூபிக் என்ன சொல்லியிருக்கோம்? 74%. அப்போ பிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 2. பிக்கு ரோமன் லெட்டர் 2 வர்ற மாதிரி பாருங்கள். இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகாது, இதான் மேட்ச் ஆகும். சிக்கு ஆப்ஷன் என்ன? சிக்கு ஆப்ஷன் 68%. பாடி சென்டர் கியூபிக்கோட பேக்கிங் எஃபிஷியன்சி 68%. அப்போ இது மேட்ச் ஆகும். சிக்கு 1. சிம்பிள் கியூபிக் 52% பேக்கிங் எஃபிஷியன்சி, ஃபேஸ் சென்டர் கியூபிக் 74% பேக்கிங் எஃபிஷியன்சி, பாடி சென்டர் கியூபிக் 68% பேக்கிங் எஃபிஷியன்சி. இதெல்லாமே பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக்கோட ஜஸ்ட் ரிசல்ட் வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following does not represent the radius of atom correctly? நம்ம இப்போ பார்த்தா அதே கியூபிக்ஸ் தான். சிம்பிள் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக் கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் எது இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கரெக்ட்னு கேட்கல, இது தப்பு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் கியூபிக். இப்போது சிம்பிள் கியூபிக் எடுத்தீங்க அப்படின்னா இதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எட்ஜ் லென்த் டிவைடட் பை 2. பாடி சென்டர்ட் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக் இதோட ரேடியஸ் என்ன வரும் அப்படின்னா √3 a divided by 4. ஃபேஸ் சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக்கோட ரேடியஸ் என்ன அப்படின்னா √2 a by 4. ஓகேவா? சிம்பிள் கியூபிக் ரேடியஸ் எட்ஜ் லென்த்தில் பாதி. பாடி சென்டர் கியூபிக் வேணும் அப்படின்னா ரேடியஸ் வேணும் அப்படின்னா √3 a divided by 4. ஃபேஸ் சென்டர் கியூபிக் வேணும் அப்படின்னா √2 a divided by 4. இதில் எட்ஜ் லென்த் a கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ரேடியஸ் வேணாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரைட், இப்போ இதில் பாருங்கள், ரேடியஸ் a/2 அப்படின்னு இருக்காங்க சிம்பிள் கியூபிக். இது கரெக்ட். நம்மக்கிட்ட கேட்டது எது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபேஸ் சென்டர் கியூபிக் ரேடியஸ் என்ன அப்படின்னா a divided by 3√3 கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் சென்டர் கியூபிக் என்ன பார்த்தோம்? √2 a/4. அப்போ இதான் இன்கரெக்ட். இதான் நம்மளோட ஆப்ஷன். பாடி சென்டர் கியூபிக் பாருங்கள், √3 a/4. இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பி மட்டும் தான் தப்பாக இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பு. அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எது இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி மேட்ச் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Edge length of unit cell chromium metal is 287 picometer with body center cubic arrangement. Atomic radius is of the order. ஒரு பாடி சென்டர் கியூபிக் அப்படின்ற சொல்லிட்டாங்க, அதோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க, அட்டாமிக் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வேணும் அப்படின்னா இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னா √3 a divided by 4. இதில் a அப்படின்றது என்ன அப்படின்னா எட்ஜ் லென்த். எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 287 picometer. 287 picometer. இப்போ உங்களுக்கு ரேடியஸ் வேணும் அப்படின்னா √3 a/4 அப்படின்னு சொல்லி இது பண்ணால் போதும். √3யோட வேல்யூ 1.732. ஏன்றது எட்ஜ் லென்த் 287 picometer டிவைடட் பை 4. ரைட், இதை அவ்வளோத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். 1.732 287 மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் பைக்கோமீட்டர் அப்படின்ற ரேடியஸில் வரும். இதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 124.27 பைக்கோமீட்டர். நியூமரேட்டரில் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், வர்ற ஆன்சரோட 4 டிவைட் பண்ணிடுங்க, இந்த ரேடியஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதான் ரேடியஸ் ஆஃப் ஃபேஸ் சென்டர் கியூபிக் 124.27 பைக்கோமீட்டர். ஆப்ஷன் ஏ இதோட மேட்ச் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் ஆஃப் எ மெட்டல் வித் ரேடியஸ் ஆர். நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி ரேடியஸ் எடுத்துக்கிறோம். இது ஒரு ஃபேஸ் சென்டர் கியூபிக். நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது ஃபேஸ் சென்டர் கியூபிக். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் FCC. முதல்ல FCCயில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. FCCயில் 1 + 3
4 ஆட்டம்ஸ் இருக்கும். அது என்ன 1 + 3 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கார்னர்ஸில் வந்து 8 கார்னர்ஸ்லேயும் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 1 ஆட்டம்ஸ். 6 ஃபேஸஸில் வந்து ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 ஃபேஸில் உள்ளதை கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்டம் கிடைக்கும். அப்போ வந்து 6 ஃபேஸஸில் உள்ள ஆட்டம்ஸ் அவ்வளோத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 3 ஆட்டம்ஸ். ஸோ 1 + 3 4 ஆட்டம்ஸ். ஒரு ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரே ஒரு ஆட்டத்தோட வால்யூம், ஒரு ஆட்டம் எப்படின்னா ஸ்பியர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன? 4/3 πr3. 4/3 πr3. இது வந்து ஒரு ஸ்பியரோட வால்யூம், இல்லைனா ஒரு ஆட்டமோட வால்யூம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 4 ஆட்டம்ஸ். டோட்டல் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 16/3 πr3. இதான் வந்து ஆன்சர். எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகும். 16/3 πr3. நெக்ஸ்ட் கொஸ்டின். காப்பர் crystallizes in face center cubic. Copper crystallizes in face center cubic with the unit cell length 361 picometer. What is the radius of copper atoms? இதுக்கு முன்னாடி பாடி சென்டர் கியூபிக் பார்த்தோம். இப்போ ஃபேஸ் சென்டர் கியூபிக் பார்க்குறோம். ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் வந்து இந்த இடத்துல பார்த்துருந்தோம்ல, கொஸ்டின் நம்பர் 3ல் வந்து பார்த்துருந்தோம் பாடி சென்டர் கியூபிக்கோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி ஃபேஸ் சென்டர் கியூபிக்கோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஃபேஸ் சென்டருக்கு வந்து √2a/4. இதான் வந்து ஃபார்முலா. இதில் ஏ அப்படின்றது எட்ஜ் லென்த். எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். யூனிட் செல் லென்த், எட்ஜ் லென்த் ஆர் லேட்டிஸ் சைடு அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாலும் அதான் வேல்யூஸ். 361 பைக்கோமீட்டர். ஏ எவ்வளோ அப்படின்னா 361 பைக்கோமீட்டர். அது ஒன்று தான் நமக்கு வேரியபிள், அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். √2 அப்படின்னா 1.414 இன்ட்டு 361 பைக்கோமீட்டர் டிவைடட் பை 4. இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். வர்ற ஆன்சரோட 4 டிவைட் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 127 பைக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். 127 பைக்கோமீட்டர். இதான் வந்து ரேடியஸ் ஆஃப் காப்பர் ஆட்டம். காப்பர் ஆட்டமோட ரேடியஸ். இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகும். இஃப் ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் த எட்ஜ் லென்த் இஸ். ஒரு ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட எட்ஜ் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. FCC ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா FCC. ரேடியஸோட ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம்? √2a/4. √2a/4. நம்மக்கிட்ட ஆனால் ரேடியஸ் கேட்கல, எட்ஜ் லென்த் ஏ என்னன்றது கேட்டிருக்காங்க. அப்போ அதை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அடுத்த சைடு கொண்டு போயிடணும். இந்த 4 அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நியூமரேட்டரில் போகும். இந்த √2 அப்படின்றத டினாமினேட்டரில் கொண்டு வந்துருங்க. எட்ஜ் லென்த் மட்டும் ஒரு சைடில் இருந்துடும். A = 4r டிவைடட் பை √2. இதான் வந்து எட்ஜ் லென்த்தோட ஃபார்முலா. இது மாதிரி எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகும். கொஸ்டின் நம்பர் 7. த எட்ஜ் லென்த் ஆஃப் ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் இஸ் 508 பைக்கோமீட்டர். ஒரு ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல்லோட எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 508 பைக்கோமீட்டர். ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் இஸ் 110 பைக்கோமீட்டர். ரேடியஸ் ஆஃப் ஆனியான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இது என்ன யூனிட் செல்? ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கேட்டையானோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஆனியானோட ரேடியஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க. எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல்ஸ்க்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கேட்டையான், ஆனியான் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா எட்ஜ் லென்த் A = 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்டையான் அண்ட் ஆனியான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்டையான் அண்ட் ஆனியான். ஓகேவா? A = இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் கேட்டையான். கேட்டையான் அப்படின்னால பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆனியான். ஆனியான் அப்படின்னாலும் நெகட்டிவ் சார்ஜ். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணி அன்னோனை மட்டும் கண்டுபிடிங்க. ரேடியஸ் ஆஃப் ஆனியான் அது மட்டும் தான் தெரியாது. ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் கொடுத்துட்டாங்க, எட்ஜ் லென்த் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 508 பைக்கோமீட்டர். 508 பைக்கோமீட்டர். இங்கேயும் பைக்கோமீட்டர், இங்கேயும் பைக்கோமீட்டர் தான். ரைட். 508 பைக்கோமீட்டர். 2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் கேட்டையான். கேட்டையான் எவ்வளோ அப்படின்னா 110 பைக்கோமீட்டர் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆனியான் 508 இந்த பக்கம் இருக்கட்டும். 2 இன்ட்டு 110 அப்படின்னா 220. 2 இன்ட்டு r அப்படின்னா ப்ளஸ் 2r மைனஸ். நமக்கு என்ன தேவை? r மைனஸ் தான் தேவை. இந்த 220 லெஃப்ட் சைடில் கொண்டு போய் மைனஸ் பண்ணிடணும். இந்த 2 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா r மைனஸ் என்னன்றது தெரிஞ்சிடும்.
508 minus 220 equal to 2r minus இது மாதிரி வரும். r minus மட்டும் வேணும் அப்படின்னா 508 minus 220 divided by 2. இந்த 2 வந்து கீழே கொண்டு போயிடும். ரைட், இது அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு r மைனஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 144 பைக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். r மைனஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 144 பைக்கோமீட்டர். இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டியோட மேட்ச் ஆகும். என்ன பண்ணோம்? எட்ஜ் லென்த் ஏ வேணும் அப்படின்னா 2 into distance between cation and anion. A equal to 2 into r plus r minus அந்த மாதிரி எழுதிக்கிறோம். கேட்டையானோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஆனியானோட ரேடியஸ் தெரியாது. இந்த 2ஆல் ஜஸ்ட் வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஆனியானோட ரேடியஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிறோம், மிச்ச எல்லா டேட்டாவே வந்து இன்னொரு சைடு கொண்டு போய்க்கிறோம். ரேடியஸ் ஆஃப் ஆனியான் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A metal X crystallizes in a face center cubic arrangement with the edge length 862 picometer. 862 picometer வந்து ஒரு ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல்லோட எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் எனி டூ நியூக்ளியை ஆஃப் தி ஆட்டம்? ஷார்ட்டஸ்ட் செப்பரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எட்ஜ் லென்த் கொடுத்துட்டாங்க, ஷார்ட்டஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் எனி டூ நியூக்ளை. ரைட், இப்போ இதான் வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக், ஏதாவது ரெண்டு நியூக்ளை. இப்போ இந்த நியூக்ளையும் எடுத்துக்கிறோம். இதோட டிஸ்டன்ஸ் என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ வந்து இது ரெண்டும் இந்த ஃபேஸ் சென்டர் நடுவில் உள்ளதோட டச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கும் எவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஃபேஸ் சென்டர் எவ்வளவோ அதான் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2rனு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 2r. இது மாதிரி எந்த ரெண்டு நியூக்ளியை எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எனி டூ நியூக்ளியை எவ்வளோ? ஷார்ட்டஸ்ட் separation or shortest distance of any two nuclei. shortest separation of any two nuclei. இது வந்து distance அப்படின்றதுனால d அப்படின்னு வச்சுக்கிறோம். இது என்ன அப்படின்னா 2 into r. rன்றது ரேடியஸ். நம்மக்கிட்ட என்ன சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க? ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்ட்டாங்க. ஃபேஸ் சென்டர் கியூபிக்கோட ரேடியஸ் வந்து என்ன? √2a divided by 4. இது வந்து ரேடியஸ். இப்போ வந்து இதில் 2r டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2r அப்படின்றது தான் ஃபார்முலா. இதில் r அப்படின்ற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன எப்படி வருதுன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா 2 into r. r அப்படின்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம்? √2a divided by 4. 4 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 into 2. ஏன் அந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா அப்போ தான் கேன்சல் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்கோம். இந்த டூவும் கேன்சல் ஆயிடுது. 2 அப்படின்றது என்ன? ரெண்டு √2 சேர்ந்தால் 2. அப்போ ஒரு √2 மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா a divided by √2. ஃபஸ்ட் இந்த டூவும் கேன்சல் ஆயிடுச்சு. 2 அப்படின்றது √2 into √2. அப்போ ஒரே ஒரு √2 மட்டும் கேன்சல் பண்ணிடும். ரிமைனிங் ஒரு √2 டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? a divided by √2. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எட்ஜ் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த இதெல்லாம் கொடுத்தது. உங்களுக்கு எட்ஜ் லென்த் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 862 பைக்கோமீட்டர். 862 பைக்கோமீட்டர் டிவைடட் பை √2. √2ஓட வேல்யூ என்ன? 1.414. அப்போ இது ரெண்டே வந்து டிவைட் பண்ணணும். 862 டிவைடட் பை 1.414. இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் என்ன அப்படின்னா 609.6 பைக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டியோட மேட்ச் ஆகும். 609.6 பைக்கோமீட்டர். ரைட், அவ்வளோதான். டோட்டலாக வந்து 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இது அவ்வளோமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் செல் டைமென்ஷன், டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.